ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாங்காவை அரிஞ்சு இப்போ நம்ம வந்து மிளகாய் உப்பு கலந்து சாப்பிட போகிறோங்க. அண்டு வாங்க இப்போ செய்யலாம். மாங்காவை வந்து கொஞ்சம் சூடு தாங்க. அதனால் மாங்காவை பொறுத்த வரைக்கும் பச்சை மாங்காய் வந்து சிறு பிள்ளைங்களுக்கு ரொம்ப கொடுக்க வேண்டாம். மாங்கொப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடு கொப்பளம் மாரி வந்துடும். அதனால் நீங்கள் வந்து சிறு பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் கொடுங்க. என்னடா கத்தியில் பீட்ரூட் அம்மா இருந்துச்சா? இதில் உள்ள அந்த முனைப்பகுதியை குறிப்பாக சொல்லணுமா, இந்த முனைப்பகுதியை அறுத்து கொஞ்சம் சேர்த்து எஞ்சிருங்க. ஏன்னா அதில் பால் வரும். இந்த பால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக அந்த சூட்டு கொப்பளத்தை உருவாக்கும். ஸ்கின் அலர்ஜி ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து மாங்கொட்டையை வந்து நம்ம எடுத்துடலாம். ஆனால் நம்ம வந்து டக்குன்னு அரிஞ்சிட்டேன். ஏன்னா அப்படியே இருக்கவே நம்ம மிளகாத்தூள் போட்டு அப்படியே கிண்டிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். சரி கூட்டாங்க, அதை வந்து நம்ம அரிஞ்சிடலாம். அப்போமே திரும்ப கூட நம்ம உப்பு மிளகா போட்டு வட்டி திரும்ப கண்டிப்பாங்க. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம அரிஞ்சிடலாம். இப்போ நல்லா இதுமாரி நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து மாங்காவில் வந்து இதுலேயே நம்ம வந்து கீத்து போட்டுக்கலாம். மாங்காய் கொட்டை வச்சு விதை போடுறீங்களா? இதில் வராதுமா. பழுத்த மாங்காவில் தான் நீங்கள் வந்து இல்லை, இது வரும் வெயில் காலத்தில் இந்த மாங்காய்னால. எனக்கு இந்த மாங்காய் கொட்டையில் விதை வராது, செடி வராது. புரியுதா? இப்போ இதை காமி. மிளகாத்தூள் இல்லை, அதனால் கரம் மசாலா தூள் மசாலாத்தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லாமல் போச்சு. வெறும் மிளகா இருக்குது, அது இடிக்க முடியாது. அதனால் கரம் மசாலா தூள் இதில் வந்து கலந்தாச்சு. இருத்தங்க இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுறேன். இரு அப்புறமே பிச்சு திரும்ப. அதனால் வந்து நல்லா அப்படி போட்டு இதை வந்து நல்லா அப்படி தேய்க்கணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படி நல்லா மிக்ஸ் ஆகும். இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிக்கலாம். இறாமா அரிஞ்சிக்காங்க. கத்தியில் வந்து பீட்ரூட் அரிஞ்சனால அப்படியே ரெட்டிஸாக வந்து நமக்கு அதில் இருக்குது. அதையும் அரிஞ்சிடலாமா இல்லை அதை அப்படியே பிச்சு திங்கிறீங்களா? இல்லை இந்த இரு அது பச்சடை இன்னும் போடல. இந்த இதில் மிளகாத்தூள் போட்டு இதை சாப்பிடு தம்பி. சாப்பிட்றது கம்மி எப்படி படுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான் பாருங்க. நமக்கு இது வந்து செட் ஆகாது சூடு. நமக்கு வந்து சும்மா ஒரு பேருக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். இதை எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். கொஞ்சம் பழம் உப்பு கம்மியாகுது. இதே மாங்காய் கம்மங்கூழுக்கு கடிச்சிட்டு குடிச்சிங்கன்னா செம்ம லெவலாக இருக்கும். பொரிச்சு அப்படி எடுத்து சாப்பிடுவோம். கம்மங்கூழுக்கு நம்ம சாப்பாடுக்கு பழைய சாதம் கரைச்சிக்கலாமா? கரைச்சி குடிக்கலாமா? மாங்காய் கம்மியுமா? இதையும் நம்ம பீஸ் நான் அரிஞ்சு போட்டுருக்கேன். அரிஞ்சு போட்டு பழைய சாப்பாடு கரைச்சி மாங்காய் வந்து குடிக்கலாம். சாரி, கரைச்சி குடிக்கலாம். மாங்காய் கரைச்சிட்டு குடிக்கலாம். எல்லாத்துக்குமே தரலான்ட்டுமா. இந்த வெய்ய காலத்துக்கு பழுத்த மாங்காய் கூட சாப்பிடுங்க. அந்த பச்சை மாங்காய் அதிகமாக ஏன்னா ஒரு அளவாக எடுத்துக்கலாம். ஊறுகாய் போடுறதுக்கு சூப்பருங்க. பச்சை மாங்காய் பொறுத்த வரைக்கும் ஊறுகாய் வேறு லெவலாக இருக்கும். ஊறுகாய் மாங்காய்னு தனியாக இருக்குது. கட் பண்ணிட்டு